டியூஸ்டே ஈவினிங் 2 பாத்திரமா இருந்தாலும், அந்த பாத்திரத்த வெளக்குறத விட அத அடுக்கி வைக்கிறது ரொம்பவே பெரிய வேலையா இருக்கும். பக்கத்து வீட்ல இருந்து பலாப்பழம் குடுத்துருந்தாங்க, ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அந்த பலாப்பழத்த விட அந்த உள்ள இருக்கத வச்சு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு, பாப்பாக்கு டின்னருக்கு தேவையான சட்னி அரைச்சிடலான்னு சொல்லி, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, நெறைய கொத்தமல்லி, புதினாலாம் ஆட் பண்ணி ஒரு கிரீன் சட்னி மாரி பாப்பாக்கு குடுத்துருவேன். சட்னி வதக்கி வச்சது ஆறுறதுக்குள்ள, இங்க ஒரு சைடு வந்து இட்லி ஊத்திடலான்னு சொல்லிட்டு, எங்க 3 பேருக்குமே வந்து இட்லி ஊத்திட்டு இருந்தேன். இட்லி வேகிறதுக்குள்ள சட்னி அரைச்சிடலான்னு சொல்லி ஒரு பக்கம் சட்னி அரைச்சாச்சு. இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ பாப்பாக்கு கொடுக்கணும். அதுலேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட டைம் ஆயிடும். ஸோ பாப்பாக்கு டின்னர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு ப்ரமோஷன் ஒர்க் இருக்கு. ஸோ அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு இட்லியாவது சாப்பிடணும்னு நினைப்போம். சில டைம் வந்து முக்கா இட்லிலே முடிஞ்சிடும். நான் நைட் டைம்ன்றதுனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறமா என்னோட ப்ரமோஷன் ஒர்க் முடிச்ச உடனே ஆயில் அப்ளை பண்ணி என்னோட மேக்கப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் வில்வாவோட அலோவேரா ஜெல் மட்டும்தான். ஒர்க் முடிக்கிற வரைக்கும் பாப்பா தூங்காம இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூங்க போயாச்சு.